ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான லெக் பீஸை நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் சிக்கனும் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதை நான் ஃப்ரை பண்ணிக்கணும் எனக்காக, அதனால் நான் போட்டிருக்கிறேன். இப்போது இது கூட ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு மேலே போட்டுக்கலாம். சால்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதிலேயே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதிலே கிடச்சிரும். இப்போது இது கூட மசாலா ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வத்தல் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்ந்து அரைச்ச கலவையான ஆல் இன் ஒன் மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. தென் ஒரு எக் எடுத்துக்கலாம். அந்த ஒரு எக்கு அப்படியே முழுசாக அதில் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே கட்டி கட்டியாக இல்லாமல் தண்ணியாக ஆகி சேர்ந்து அந்த பீஸில் பிடிக்கிற மாதிரி நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. நான் பிசைகிறேன் பார்த்தீங்களா, நம்ம பீஸில் கீரைலாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கீரை உள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீழே எந்த மசாலாவும் நம்ம எடுத்துருக்கிற அந்த தட்டுலேயோ பவுல்லையோ ஒட்டாத மாதிரி பீஸ்லேயே எல்லா மசாலாவும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி அழகாக மசாலாவெல்லாம் நீங்கள் கையை வச்சு ராவி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக மசாலாலாம் தடவி வச்சிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கூட கொஞ்சம் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்ச வாசனையே வராது. கடையில் ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸாக 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அண்டு என்ன சைட் பை சைடு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க லெக் பீஸை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஊறினதுக்கப்புறமே ரெட் கலரில் இருக்குது. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கனால கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடும். நீங்கள் ரெட் கலரில் இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் அவிஞ்சிருக்காது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்து நீங்கள் எப்படி டிஸ்ப்ளே பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி சாப்பிடாமல் இப்படி ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.